ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ் தான். இன்றைக்கி லவ் இன் தி கிச்சன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு பயங்கரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கா. வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான் அவங்க மாஸ்டர் ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வராருன்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர்கிட்ட தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு ஹீரோட கசின்க்கும் ஹீரோயினுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் நிறைய கிளாஸ்லாம் உடைஞ்சு கிடக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே அவங்க கசின் பயங்கரமாக அழுது, பாரு என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோயின் போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. உடனே வேகமாக ஹீரோ தரன்னு ஹீரோயினை எழுத்துட்டு போயிட்டு, சரி என்ன சமைச்சு வச்சிருக்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினோட ஃபேஸ்லேயே ஒரு மாதிரியா இருக்கு. வெளியே நடந்த சண்டையை பற்றி கேட்காம சோறு தான் முக்கியங்கிற மாதிரி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இருக்கும். ஹீரோயினை கடிச்சிட்டு, நீ விட்டீங்கன்னா அப்புறம் நான் உன்னே கடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படிங்கவும், அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைக்கலான்னு போகிறப்பவே ஹீரோ வழியும் மறிச்சு ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னதான் மாஸ்டராக இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லாம் ஒன்றா தான் வளர்ந்தாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், மாஸ்டர் மாதிரியே நடந்துக்க மாட்டான். இப்பயும் அப்படிதான் ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, பக்கத்தில் இருக்க ஃபுட்டை பார்த்துட்டு வேகமாக ஆர்வம் கொளர அதை எடுத்து சாப்பிடவும் ஹீரோக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா போய் விக்கிக்கிட்டுருது. ஹீரோயின் தான் பார்த்துட்டு போய் வேகமாக தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த இடத்த விட்டு போகலான் இருக்கேன் அப்படிங்கவும் ஹீரோக்கெல்லாம் தூக்கி வரி போட்டுருது. ஏன் கசின் அப்படி நடந்துக்கிட்டனால அப்படி சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை நீங்கள் ஊர்லேருந்து வந்தோடனே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோலாம் என்ன எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா, ஹாலில் உடச்சி போட்டிருக்கியே அந்த கிளாஸ், அது எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா, அது மொத்தம் சொல்ல போனால் 5000 ரூபா, வேணும்னா உனக்காக நான் 4000 ரூபாயை குறைச்சிக்கிறேன், நீ எப்போ அந்த கடன்லாம் அடைக்கிறியோ அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே எல்லா முக்கியமான வேலையுமே ஹீரோயின் தான் பாப்பா. அதுலேயே முக்கியமாக ஹீரோவை கிளப்புற வேலையே அவளோடது தான். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோ வேணுக்குன்னே கூப்பிட்டு வச்சு இந்த பட்டனை மாட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு கை பட்டனை மாட்டி விட சொல்லவும், அவளும் மாட்டி விடலான்னு பார்த்தா அவன் வாட்டுக்கு கையை மேலே தூக்கி வச்சிருக்கான். ஹீரோயின் ஸ்மார்ட்டாக வேகமாக ஸ்டூல்லாம் போட்டு மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோயினை போய் வம்பிழுக்கிறேன்னு சொல்லி அவள் ஸ்லிப்பாகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. உடனே ஹீரோ, எவ்வளோ கணக்குற, எவ்வளோ வெயிட் இருப்ப, நல்லா சாப்பிட்டு குண்டமா மாதிரி ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்லாம், சாரி தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோ வேகமா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு அழகான ரொம்ப பணக்கார வீட்டு ஒரு பொண்ணு என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால நான் கொஞ்சம் அழகா கிளம்பணும், எனக்கு டை செலக்ட் பண்ணி கொடுக்குறியா அப்படிங்கவும் வேகமா அவளும் போய் எடுத்து வச்சிருக்க அதை கொண்டாந்து கொடுத்தா, இந்த கலர் சூட் ஆகல, நான் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் வேகமா கடுப்பாய் போய் ஒரு கன்றாவியான கலர் எடுத்தாந்து காமிச்சு, இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும், ஆமா இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. அவள் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வம்பிழுத்து இப்படி அவளை கிண்டல் பண்ணி விளையாடுறதுனா அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி அவள் கூட இருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்போயும் அப்படி தான் வம்பிழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போனதுக்கப்புறமே ஹீரோயின் கூட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு, இதை இடத்த விட்டு போறியாமே, எதுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கவும், நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கவுமே, ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, சின்ன வயசாக இருக்கப்போ இப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லி எங்கள் அம்மா பணம் கொடுத்து அனுப்புனாங்க. நான் டவுனுக்குள்ளே போனோடனே 2 ரவுடி பசங்க என்கிட்ட இருக்க பணத்தை வாங்க ட்ரை பண்றப்ப கரெக்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இதெல்லாம் காப்பாத்தினாரு. அவர் என் கண்ணுக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு தெரியுமா. எப்பவுமே ஒரு போலீஸா இருக்கவங்க மக்களை காப்பாத்தலாம், அதனாலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் ஃபுல்லாவே ரிபப்ளிக் ஆஃப் சைனால நடக்கிற மாதிரி இருக்கும். இப்பதான் போலீஸ்லாம் லேடிஸ் வேலைக்கு எடுக்கிறாங்கல்ல, ஸோ நானும் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்காக எல்லாத்தையுமே பார்த்து கொண்டே சமைச்சு வச்சா அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்தே, என்ன கருகி போயிருக்க மாதிரி இருக்கு அப்படிங்குமே, அப்படியா வேலையை விட்டு தூக்குறா தூக்குங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என் கூட வேலை பார்க்குறாள் அந்த பொண்ணுக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் அப்படிங்குமே. ஹீரோலாம் டென்ஷன் ஆகி, மேடம் நீங்கள் ஏன் சீட்டில் உட்காருங்க, வெக்கப்படாதீங்க, நீங்கள் என்னையே ஆர்டர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா என்ன அப்படிங்கவும், நான் ஜஸ்ட் ஒரு சஜஷன்ஸ் தான் சொன்னேன் அப்படிங்கவும், பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பணம் 5000 ரூபா இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போக முடியும், அதை மறந்துடாதீங்க, அவ்வளோ சீக்கிரமாலாம் உங்களை வேலையை விட்டு தூக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். இங்கிருந்து போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோயின்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சரே இருக்கு அப்படிங்கவும், ஹீரோலாம் அந்த 4000 ரூபாயை கொடுங்க, அதுக்கப்புறம் உங்க கிரேட் ஃபியூச்சரை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஆஃபீஸ்ல கரெக்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறா. ஹீரோட கசின் இருந்திருப்பாள் ஜியா, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஸ்டார்டிங்ல அவ தான் ஒம்பிழுத்து
கையெழுத்து இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து இந்த போலீஸ் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்த ஃபார்மையும் எடுத்துகிட்டு வந்து, நீ என்ன போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அந்த ஃபார்மை கிழிச்சு போட்டிருந்திருப்பா. இப்போ அந்த ஃபார்மை வாங்குறக்காண்டி தான் ஹீரோயின் வந்திருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் ஆகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதை நினைக்கிறப்ப ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கையில என்ன ஆகுதுன்னா, ஜின்னுங்கிற ஒருத்தவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் ஹீரோயினை பற்றி தான் கேட்குறான். ஹீரோயினோட சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உன்னோட இடத்துக்கு வரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோட மூஞ்சியே சோகமாயிருது. அவ என்னன்னா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா அப்படிங்கவும், உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல சொல்ல வேண்டியதானே அப்படிங்கவும், எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. பேப்பர்லேயே யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா அது ஜியா தான். அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துட்டு, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கோட அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் கூட வேலை பார்க்குற பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கையில, கூட வேலை பார்க்குற பொண்ணு என்னன்னா, ஹீரோவுக்கும் இந்த டேங்குங்கிற பொண்ணுக்கும் தான் நல்லா பொருத்தமாக இருக்கும். ரெண்டு ஃபேமிலியுமே ரிச்சான ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சார் ரொம்ப தங்கமானவர். அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் தான் நல்லா பொருத்தமாக இருக்கும் அப்படிங்குவோமே ஹீரோயினை அறியாமல் அப்படியே பொசசிவ்னஸ்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது. இவள்கிட்ட சொன்னா எப்படி வாய மூடுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொன்னா ரெண்டு பேருக்கு பொருத்தம் நல்லா இருக்குன்னு, அவன் இருக்கான் சரியான இடியட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி அப்படியே நல்லா திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நின்றான். எஸ்கேப் ஆகி போலான்னு பாக்குறப்ப ஹீரோ வந்து, மேடம் என்ன சொன்னீங்க, நான் ஒரு இடியட்டா, அது மட்டும் இல்லாம என்ன எதோ சொன்னீங்களே, நீங்க இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா என் காதால கேட்டுக்குவேன் அப்படிங்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இங்கிருந்து எஸ்கேப் ஆறப்ப, ஆனால் ஹீரோ போக விடுற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல், நீ சொல்லு நான் என்ன அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறேன் அப்படிங்கும். ஆமாம் சார், அந்த உடஞ்சி போனதுக்கு கூட நீங்கள் காசே கேட்கல பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ படிக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஹீரோயினுக்கு தூக்கமே வந்துடுது. ஹீரோயின்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு கூப்பிட வந்தேன், 1 மணி நேரமாக அப்படி நிற்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சமைச்சிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லவும், நீ இப்போ 1 மணி நேரம் ஆச்சு, அப்போ அது சமைச்சதெல்லாம் சூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க பேசிக்கிட்டு இருக்கேளே. ஆமாம், அந்த ஜியாவும் ஏதோ அந்த போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மேடம் அப்ளை பண்ணியிருக்கீங்களாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து அப்படியே அமைதியாக இருக்கவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள்கிட்ட வேலையை பற்றி மட்டும்தானே பேச சொல்லுவீங்க, சரி அன்னைக்கு நான் ஒரு தடவை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏதோ டிஷ்ஷெல்லாம் செஞ்சு தரேன்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னியே, அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் சொல்றியா அப்படிங்கும். ஹீரோயின் நாட்டுக்கு ஹீரோட காதில் போய் கத்திக்கிட்டு இருக்கா. இப்படி சொன்னால் எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழக்கம் போல ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிருது. சாரி, இனிமே உன்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கும். பாரு இந்த மாதிரியெல்லாம் கூட சொல்லுவியா என்ன, சரி நீ கிளம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, சோகமா அப்புறமா இருந்துக்கலாமா, ஜியாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. இங்கே பார்த்தா ஜியாவும் ஜின்னும் பேசிக்கிட்டு இருக்கிறதுலே தெரியுது இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இதை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி சரின்னு சொல்லி சாப்பாடை வச்சுட்டு கிளம்ப போறப்ப இப்போ ஜியா வந்து பேசுறா. சாரி அன்னைக்கு உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் போலீஸ் ஆகணுங்கிறதான் ஆசையே, ஆனால் எங்கள் அப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, அதுக்கு இங்கிருந்து நான் கிளம்பி போனாதான் ஒரே வழியை, அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஹோட்டலில் தங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின்லாம் இதுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கவும், இல்லை சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்படி கிளம்பி போன ஜியாவை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த எந்த விஷயமே வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல. ஹீரோயின் மறுநாள் ஹீரோ வந்து இந்த சாப்பாடுலாம் சமைச்சு கொண்டாட சொன்னான்னு சொல்லிட்டு ஆசையாக கிளம்பி போனா அங்கே ஒரு பொண்ணோட நின்று பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவும் ஹீரோயின் வரதை பார்த்துட்டு, இருங்க எங்கள் வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை சமைச்சு தான் கொண்டாட சொன்னேன், கிச்சனே கொண்டாட சொல்ல, ஏன் இவ்வளோ லேட் ஆகுற அப்படிங்கும். இல்லை சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் அந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எங்கள் வீட்டு சமையல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்களே நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினோட ஃபேஸே அப்படி ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் ஹீரோ காரில் போகிறப்ப ஃபுல்லாக ஹீரோயினை தான் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு வரான். இதை கூட இருக்க பொண்ணும் நோட் பண்ணுறாங்க. ஜியா காணாமல் போன விஷயமே இப்போதான் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியுது. போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி பயங்கரமாக தேட சொல்லியிருக்காங்க. இந்த எந்த விஷயமுமே தெரியாமல் ஹீரோயின் காலையில் இருந்த கோவத்தில் அப்படி வீட்டுக்குள்ளே என்றாரப்ப இங்கே ஹீரோ அதை விட பயங்கர கோவத்தில் இருக்கான். கூட வேலை பார்க்குற பொண்ணும் சைகையில் சொல்லலான்னு பார்த்தா புரியவும் மாட்டேங்குது இவளுக்கு. ஹீரோ வந்து யாரை கேட்டு ஜியாவை இங்கேருந்து அனுப்பிச்சு வச்ச அப்படிங்கும். அவள் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா, அது ஒன்றும் தப்பு இல்லையா, அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண அப்படிங்கவும். இப்பயும் நீ செஞ்சது கரெக்டுன்னு நினைக்கிறியா அப்படிங்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லவுமே ஹீரோக்கு உண்மையாலுமே ரொம்ப கோவம் வந்துடுது. கூட வேலை பார்க்குற
பார்க்குற பொண்ணுகிட்ட சொல்லி ஹீரோயினோட லக்கேஜை கொண்டாந்து கொடுத்து நீ இங்கேருந்து கிளம்பி போறியா, இந்த வீட்டை விட்டு இப்போ நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறானா, இந்த வீட்டோட ஹெட்டுங்கிற முறையில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்திருக்கணும், அதுக்கு வேணும்னா சாரி, ஆனால் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதை நினச்சி நான் ஒன்றும் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு வந்து ஜியா காணாமல் போன விஷயம் எதுவுமே தெரியல, கோவத்தில் என் பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவும் ஹீரோவுமே ஒரு அவசரத்தில் தான் வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அவளை அனுப்பிச்சு வைக்கவும் இப்போ மனசு வரல. ஆனால் ஹீரோயின் கோவத்தில் அங்கேருந்து வேகமாக கிளம்புறதை பார்த்துட்டு கையில் வச்சிருந்த அவளோட லக்கேஜ் எல்லாம் விட்டு எரிஞ்சிடுறான். ஹீரோயின்லாம் அந்த லக்கேஜை எடுத்துட்டு போய் வெளியே உட்காந்து பயங்கரமாக எழுதுக்கிட்டு இருக்கா. உள்ளதான் அப்படியெல்லாம் பேசிட்டு வந்தாலே தவிர அவளுக்கு மனசு ஃபுல்லாக ஹீரோவை சுற்றி தான் இருக்கு. இங்கே ஹீரோலாம் அவள் போயிட்டாங்கிற கடுப்பில் இங்கே இருக்க பொருளை ஃபுல்லாக எட்டி மிதிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை எப்பயுமே அவன் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரியே நடத்திருக்க மாட்டான், கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்திருப்பான். இன்னைக்கு இவன் இப்படியெல்லாம் பேசினது அவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோவுக்கும் அப்படிதான். நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேருக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜியாவோட அப்பா, அதாவது ஹீரோவோட அங்கிள் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜியாவுக்கு ஒரு நல்ல வரனா வந்திருக்குப்பா, இவங்கள்ட்ட வந்து ஜியாவை காமிச்சு வைக்கணும், கொஞ்சம் ஜியாவை கூப்பிடுறியா அப்படிங்கும். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே என்ன சொல்றானா, வந்த உடனே எதுக்கு ஜியாவை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்கள கொஞ்சம் ஒரு ரூமை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்றானா, அவங்க அங்கிள் வந்து மீட்டிங்க்கு வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேமிலி மீட்டிங்க்கு கூப்பிடுறான். அங்கே இன்னும் ஒரு 2 அங்கிள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் மண்டிட்டு சாரி கேட்குறான். இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, எனக்கே தெரியாம ஜியா இங்கேருந்து போயிட்டா அப்படிங்கும். நீ என்ன ஒரு பொறுப்பான பையனா பேசுறியா, உன்னை நம்பி தானே அவளை அனுப்பிச்சு வச்சு, நீ எப்படி அவள் தொலைஞ்சு போயிட்டான்னு ஈஸியாக சொல்லுவா அப்படிங்கும். தொலைஞ்சு போகல அங்கிள், கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னதான் இருந்தாலும் நான் பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கவும் அவங்க அப்பா டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. ஒன்னே ஒரு ஆள் நினைச்சு இந்த மொத்த குடும்ப பொறுப்பையுமே உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க பாரு, முதல்ல நம்ம ஃபேமிலி சீலு, அதுக்கப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இருந்து போயிரு அப்படிங்கவுமே இந்த 2 அங்கிளுக்குமே ஷாக் ஆகுது. என்ன ஒரு வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 30 days மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எப்படியாவது நான் ஜியாவை பத்திரமா உங்கள்கிட்டே ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கவும் கூட இருக்க 2 அங்கிளும் அவன் தான் இவ்வளோ கேட்குறான்ல, கொஞ்சம் டைம் கொடுங்களே அண்ணா அப்படிங்கவும், சரி அப்படி இல்லாட்டினா நீ இந்த இடத்த விட்டு இங்கேருந்தே போயிடணும் அப்படிங்கவும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கூட்டமாக இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஹீரோயின் தான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா. அப்படியே இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. பாவம் ஹீரோவோட வீட்டில் இருக்க அந்த சர்வெண்ட் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியல. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு எதையோ சமைச்சு கொண்டாந்து கொடுக்கவும் அதை பார்த்துட்டு சரி வச்சுட்டு போ நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டா அவனால சாப்பிடவே முடியல. ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். நைட் டைம் ஆயிடுது. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில ஹீரோ இதை பார்த்துடுறான். யார் இந்த பையன் இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனே அறியாமல் அவனுக்கு வந்து ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதுலேயும் ஹீரோயின் வேற கேரிங்காக பேசுறதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, டென்ஷனில் இருக்கான். அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன், முதல்ல இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டை போய் உட்காந்தோடனே அங்கே வேலை பார்க்குற பையன் இவன் யாருன்னே தெரியாமல் ஹீரோயின் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் ஒர்க் பண்ண குக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி அருமை பெருமையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் கொடுத்தோன்னே வீட்டில் எப்படி குறை சொல்லுவான், அந்த மாதிரியே சாப்பாடு வந்தோடனே 2லேயுமே அப்படியே பயங்கரமாக குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உங்களோட குக்கை பார்த்து கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லவும் அவனும் அந்த பையனும் பயந்து போய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் இந்த வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் சொல்லவுமே யாரா இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடியிலேருந்து பார்த்தாலே ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது வந்திருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்ததுமே யாருன்னே தெரியாத மாதிரி சார் சாப்பாட்டில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, எனக்கு வீட்டில் எப்படி சமைப்பியோ அந்த மாதிரி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி அங்கே நைட்டு இருந்து கிளம்புனோடனே ஹீரோ என்ன பண்ணுறானா, இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து யார் வேக வேகமாக இப்போ கிளம்புறீங்களோ அவங்க எல்லாருக்குமே தேட்டர் டிக்கெட் தருவேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க கூட்டமே காலியாகி ஓடி போயிடுது. இப்போ ஹீரோயினும் வீட்டில் சமைக்கிற மாதிரியே கொண்டாந்து சமைச்சு கொடுத்துட்டு இந்த இடம் உங்களுக்கு ஷூட்டே ஆகலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன என்கிட்ட இருந்து ஏதோ பெரிய மறைக்கிற மாதிரி இருக்கே, பேச்செல்லாம் வேற டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். சரி வா உன்னோட ரூம்ல போய் உட்காந்து பேசுவோம், உள்ள எதுவும் மறைச்சு வச்சிருக்கியா என்ன அப்படிங்கும். ஹீரோயின் விடவே மாட்டேன்னு சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றானா, வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு நான் கூட உள்ள திருடன் எதுவும் இருப்பானோன்னு சொல்லி நினைச்சேன், அதுக்காண்டி தான் கொண்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி நீ வந்து வெளியே வந்தோடனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச, எதுவும் உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணானா என்ன அப்படிங்கும். அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கப்பவே நான் பணம் சேர்த்து வச்சுருந்தேன், அதில் ஆரம்பிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்போ கிளம்புறீங்க அப்படின்னா நான் இங்கே கிளம்புறதா இல்லை இங்கேயே படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்து தூங்கிடுறான்.
இப்போ மறுநாள் காட்டுறாங்க, ஹீரோயின் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினையும் தூக்கி பெட் மேலே படுக்க வச்சிடுறான். ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முழிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நான் எப்படி மேலே வந்தேன் அப்படிங்கவும், உனக்கு தெரியாதா என்ன நைட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து மேலே படுத்துட்டு கீழே இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கவும், ஹீரோயின்லாம் சும்மா போய் சொல்லாதீங்க, வழக்கம் போல என்னை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட அப்படி காலையிலே வம்பிழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து குளிக்கிறக்காண்டி வெளியே கிளம்பி போனோன்னே நைட்டு பார்த்தோம்ல ஒருத்தவன், அவன் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறானா, இவர் தானே வந்து அந்த பாய் மேன்ஷனோடைய இப்போ ஹெட் அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜியா வந்து காணாமல் போயிட்டாங்களாம், அவங்கள 30 நாளுக்குள்ளே கண்டுபிடிக்காட்டினா இவர் அந்த ஃபேமிலியை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இப்போதான் ஹீரோயின்கே அன்னைக்கு ஏன் அவ்வளோ கோவப்பட்டாங்கிறதே புரியுது. ஹீரோ வந்த உடனே நேற்று நைட் ஆர்டர் பண்ண டிஷ்ஷை சமைச்சு கொடுக்கவும், எனக்கு தெரிஞ்சு நைட்டு மிஞ்சி போனது எதுவும் சமைச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், இதில் எதுவும் விஷம் கலந்துருக்கே என்ன, எதுக்கும் நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோயினை காலையில் வம்பிழுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அவள் கோச்சிட்டு அப்படியே ரூம்குள்ளே வரதை பார்த்துட்டு, என்ன அழுமூஞ்சி அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பணம்லாம் எடுத்து கொடுத்து, நீங்கள் பக்கத்தில் இருக்க இடத்துல ஸ்டே பண்ணிக்கோங்க, அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல அப்படிங்கவும், நான் அங்கேயே ஸ்டே பண்ணுறேன், நான் எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கொடுத்த பணத்தை பாக்கெட்ல வாங்கி வச்சுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஹீரோயின் வந்து இன்டைரக்டா தான் அப்படி எல்லாம் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை ஒரு நிமிஷம் ஹக் பண்ணிட்டு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்கான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது ஹீரோயின் வந்து இப்ப நடக்கிற பிரச்சனையை நினைச்சு தான் ஃபீல் பண்றான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஜின்னு இங்கே வந்துடுறான். இவனை பார்த்தோன்னே, ஏண்டா நான் இங்கே வந்து உட்காந்துருக்க, உங்க வீட்டுல சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இந்த மாதிரி உங்க அங்கிள் வந்து 3 வேளையும் யார்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாராம் அப்படிங்கவுமே இவனுக்கு புரிஞ்சுருது. போலீஸை விட்டு இதை கொஞ்சம் நல்லா என்கொயர் பண்ண சொல்லு, நம்ம கையும் காலுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேளே. இப்போ ஜின்னு என்ன கேட்குறானா, அதெல்லாம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் அப்படிங்கவும் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கவும், ஏண்டா உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியாதா என்ன, அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி பெரியவன் நீ தான் இருக்கா, நீ தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும், அடுத்து தான் நான்லாம் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், சொன்ன வேலையை ஃபர்ஸ்ட் செய்ய, இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றானா, ஒரு நிமிஷம் இங்கே கண்ணில் ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஊதி விட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நைட் வந்தவன் தான் இப்போ வந்திருக்கான். அவன் இவங்க 2 பேரையும் க்ளோஸாக பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு வேணுக்குன்னு தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். எதுக்குன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறான். இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின்னு வந்து இப்போ ஜியா இருந்த இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு போலீஸோட ஹெல்ப்பால் இப்போ ஜியாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜியாலாம் பயங்கரமாக அழுகிறா. ஜின்னெல்லாம் அதுவும் ஏன்பா அப்படி அழுகிற அப்படின்னு கேட்டால், எக்ஸாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரி எக்ஸாம் மிஸ் ஆனது இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்படிலாம் அழுகலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வேற ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். சரிவா, உனக்காக வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறான். ஜியா வீட்டுக்கு வந்தோடனே அந்த 2 அங்கிளுக்கும் பயங்கர ஹாப்பியில் வந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா தான் பேயறிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆகா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு பீதியிலே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் கிடைச்சிட்டாங்கிற விஷயத்த நியூஸ்லாம் தெரிவிக்கணும்ல, ஏன்னா காணும்னு சொல்லி நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜியாவை பார்த்தா வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ அவங்க அங்கிள் கிட்ட, அங்கிள் இந்த சொத்து என்னோடது, போனா போதேன்னு சொல்லி சொந்தக்காரங்களா ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சொத்துல பங்கு கொடுத்தா என்னைய தானா நீங்க இந்த ஃபேமிலியை விட்டு அனுப்பிச்சு பாக்குறீங்க, அதை விட முக்கியமா என்னையே நீங்க பிளேம் பண்ண பாக்குறீங்க. இப்போ இத்தனை மாசமா உங்களுக்காக ஒரு அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கும்ல, அது இனிமே வரவே வராது, இப்படியே இன்னொரு தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி அனுப்பிடுறாங்க. இப்பதான் அந்த 2 அங்கிளுக்குமே தெரியுது சொந்த பொண்ணே இவர் தான் கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட ஷாப்க்கு தான் வந்திருக்கான். 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்து பார்த்தா அவ பாவம் பிள்ளை வெயிட் பண்ணி சோகத்திலே பயங்கரமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் இவ்வளோ சோகமா இருக்க பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு, கொஞ்சம் சிரிக்கிறாளா அப்படின்னு சொன்னா, நான் ஏன் சிரிக்கணும், நான் சிரிக்கவே மாட்டேன், நீ வேணும்னா அந்த ஒயின்ல ½ பாட்டில் குடிச்சிரு, நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், குடிச்சு முடிச்சோன்னே இவ சிரிக்கிறத பார்த்துட்டு, பா சிரிக்கிறதுக்கு விட நீ அழுகிறதே பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரே சுத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ கிஸ் பண்ணிடுறான். இப்போ விடிஞ்சு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டில் இருக்காங்க. போய் சர்வன்ட் கிட்ட என்ன
என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நேற்று நைட்டு நீங்கள் ஏன் கேட்குறீங்க, பயங்கரமாக 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க, சார் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு, 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே வெளியே வரப்ப ஜியாவை பார்த்துடுறா. ஜியா வந்து இந்த மாதிரி போலீஸ் வேலைக்கு இந்த தடவை எக்ஸாம் மிஸ் ஆயிடுச்சு, நீயும் போலீஸ் ஆக போறியா என்ன, ட்ரீம் எல்லாம் விட்டுட்டியா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் எந்த ட்ரீமையும் விடலை, நெக்ஸ்ட் இயர் நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோவை காட்டுறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோயின் கண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகுது. அதே மாதிரி ஜின்னுக்கும் ஜியாவுக்கும் மேரேஜ் ஆகுது. இவங்க 2 பேரோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதா இவங்க 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த படம் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.